அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். லூயிஸ் ஹே அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற சுய முன்னேற்ற பேச்சாளரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். கேள்விப்படலைனாலும் பரவாயில்ல, இப்போ என்ன எவ்வளோ விஷயம் கேள்விப்படலை, இதை மட்டும் கேள்விப்படனா என்ன இப்போ அப்படின்றீங்களா? சரிதான். அண்மையில் ஒரு அழகான செய்தி அவங்க சொல்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அவங்ககிட்ட கேட்குறாங்க, நம்ம இளைஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலவீனத்தை மட்டும் எடுத்துட்டா அவங்க வாழ்க்கையில் ஓஹோன்னு வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாத்தையும் எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது. அதுவும் இந்த தலைமுறை இளைஞர்கள் இதுவரையில் உலகம் சந்திக்காத பல புதிய புதிய கருவிகள், புதிய புதிய சவால்கள், புதிய புதிய அணுகுமுறைகள் எல்லாத்தையும் இந்த தலைமுறை பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ தான் இந்த வாழ்க்கை போட்டியில் முன்னணியிலே இருக்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் பல பலவீனங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட முடியாது. முதல்ல அதை அடையாளம் காணணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எப்பாடுபட்டாவது ஒரு சின்ன ஃப்ளா, ஒரு சின்ன வீக்னஸ் அதை எடுத்துட்டா போதும்னு எதை சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அலட்சியப்படுத்தப்பட்டால் அதை அலட்சியப்படுத்துங்கள் அப்படின்றாங்க. இஃப் யூ கெட் ரிஜெக்டட் டோன்ட் கெட் டிஜெக்டட் அப்படின்றது அவங்க சொன்னது. அதை புரிவதற்காக நான் அதிலிருந்து பெறுகிற செய்தியை சொல்லுகிறேன். யாராவது ஒருத்தர் அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளை நிராகரிக்குதா, நம்மளை வேண்டான்னு அலட்சியப்படுத்துதா, இது என்ன பெரிய விஷயம், இது என்ன பெரிய தோல்வி அப்படின்னு அதை தூக்கி போட கற்றுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிற மாதிரி பல சம்பவங்களை உலக அளவிலேயே பார்க்க முடிகிறது. அப்பா திட்டாரு அப்படின்றதுக்காக முந்திலாம் அப்பா திட்டினாலோ இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் திட்டினாலோ அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம், அதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி அப்பா திட்டா பசங்க ரொம்ப ஃபீல் ஆகிறாங்க. திட்டுற அளவுக்கு அப்பாவும் இல்லை, அதெல்லாம் வேற. அப்பா அவர் ஒரு காலத்தில் அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு இருந்தார், இப்போ பிள்ளைங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி திட்டாத அப்பாக்கள்லாம் உண்டு. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க திரைப்படத்தில் அவங்க எதிர்பார்த்த அவங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய ஒரு திரைப்படம் வரலான்றதுக்காக அப்படியே கூடி கூடி உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடாமச்சான், நியூ இயர் ஜனவரி 1 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுன்னு பார்த்தேன், ஆவலன்ட்டாங்க. பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்கடா, அப்பவும் வரலடா, தள்ளி போகுதுன்றாங்கடா. என்னடா இது, இப்படிலாம் வருத்தப்படுகிறார்கள். படம் வந்தால் நீ என்ன பண்ண போகிற, வரலன்னா என்ன பண்ண போகிற, உனக்கு லாபமா, ஓடலன்னா உனக்கு நஷ்டமா, என்னமோ அந்த அளவுக்கு ஒரு திரைப்படம், சில நிழல்களின் சலனங்கள், அதை ஒரு 2 மணி நேரம் பார்க்க முடியலன்றதுக்காக மனசுக்குள்ள சலனங்களுக்கு இடம் தருவது, அதுக்காக கஷ்டப்படுது. FDFSன்னே ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. அது பார்க்குறது ஏதோ பிறவி பெரும் பயன் மாதிரி நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுக்கு 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா ஒரு டிக்கெட். ஆனால் அதுக்கு பணம் வேணுன்றதுக்காக அப்பாட்ட கேட்குறது, வீட்டில் சண்டை போடுறது, அம்மாட்ட ஃப்ரெண்டு போடுறது, ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கிறது, என்ன அப்படியாவது அதை பார்க்க வேண்டும்னு அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு வெறி. இப்போ ஏதோ அந்த பருவத்தில் வருகிற ஆசை, ஆனால் அது நிறைவேறலை அப்படின்றப்போ என்னமோ உலகமே இடிஞ்சு போயிட்டா மாதிரி உட்கார்ற இளைஞர்கள். என்ன அந்த டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன, ஒரே வாரத்தில் 2 வாரத்தில் இல்லை அடுத்த மாதத்துலேயே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு நம்மளே பார்த்துட போகிறோம் நம்ம சேனலில். இதுக்கு போய் மனசு உடஞ்சி சங்கடப்பட்டு கவலைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் மனம் பாதிக்கப்படுவது, சின்ன சின்ன அலட்சியங்கள், தோல்விகள், கவலைகள், இழப்புகள், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். முக்கியமான பாடம். இந்த பருவத்தில் காதல் அப்படின்னு ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு வந்துடும். ஆனால் அது வரா மாதிரி வந்துட்டு போச்சுன்னா அப்பப்பா இவங்களுக்கு உசுப்பேத்தி விடுறதுக்குனே அங்கங்கே பாடல்கள் ஒலிக்கிறது, திரைப்பட காட்சிகள், நாடகம் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது.
என்ன சார் அப்படி பழகின சார், கட்சியில் என்னை விட்டு போயிட்டார் சார், ஃபாரினுக்கே பறந்துட்டா சார், அவள் பறந்துட்டான்றது கூட பரவாயில்ல, என்னை மறந்துட்டான்றது தான் தாங்க முடியல, அப்படி பழகின சார். ஏய் அதனால் என்ன இப்போ நீங்கள் இப்படி கேட்டீங்க அப்படிம்பீங்க. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி உண்டு, இஃப் யூ லவ் சம்திங் செட் இட் ஃப்ரீ, இஃப் இட் கம்ஸ் பேக் இட் இஸ் யுவர்ஸ், இஃப் இட் டசன்ட் இட் நெவர் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருளை சொல்கிறேன், ஏதாவது ஒன்றை உண்மையாக நேசித்தால் அதை சுதந்திரமாக விடுங்கள், அது திரும்ப வந்தால் அது உங்களுடையது, அது வேறு வரவில்லை என்றால் என்றைக்குமே அது உங்களுடையதாக இல்லை. எவ்வளோ அருமையான வாசகம். நான் அவர்கிட்ட இப்படி பழகினா, அவன் என்கிட்ட இப்படி பழகினா, கட்சியில் வந்து என்ன வீட்டில் சொல்கிறாங்க, கம்பல் பண்ணுறாங்கன்னு விட்டு போனால் போட்டோம், நான் போனால் போட்டோன்றது சாதாரணமாக உங்கள் வலியை இழப்பை புரிந்து கொள்ளாமல் நான் சொல்லவில்லை. அதை பெரிதாக நினைத்து கொண்டு வாழ்க்கையே அதுதான் மையப்புள்ளி என்று நினைத்து மனம் மாறிவிடக்கூடாது, மனம் சோர்ந்து விடக்கூடாது. நம்ம எல்லாம் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற ஒரு உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஜாஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம், ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு திரைப்படம், அது மாதிரி உலக புகழ்பெற்ற படங்கள்லாம் எடுத்தவர். அவர் ஒரு திரைப்பட கல்லூரியில், அந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணுன்றதுக்காக இன்டர்வியூக்கு போகிறார். அவர் இன்டர்வியூக்கு போன நேரத்தில் உன்கிட்ட க்ரியேட்டிவிட்டியே இல்லைப்பா, நீ வேஸ்ட்டுப்பா, நீ லாய்க்கு இல்லைப்பான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாங்க. ஹீ இஸ் ரிஜெக்டட்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் தான் வெளியில் வந்து ஒரு தயாரிப்பாளரை பார்த்து அப்புறம் ஒரு திரைப்படம் எடுத்து, நான் சொன்ன ஜாஸ் மாதிரி, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மாதிரி, ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி உலக புகழ்பெற்ற படங்களையெல்லாம் எடுத்தார் என்பது மட்டுமல்ல, மீண்டும் அந்த திரைப்பட கல்லூரிக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு பேராசிரியராக அவர் அங்கே பாடம் எடுக்கும்படி அவரை அதே திரைப்பட கல்லூரி அழைத்தது. அப்படின்னா விழுந்த இடத்திலேயே நாம் வெற்றிகரமாக எழுந்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் வாழ்வின் இலக்காக கொள்ள வேண்டுமே தவிர, சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும், இதுதான் நாம் என்று தீர்மானிக்காமல் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணப்படுகிறவர்களாக இருந்தால்தான் நாம் வெற்றிகரமாக நம்மை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு கவிஞர் மேத்தாவோட அழகான கவிதை வரி ஒன்று உண்டு. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயமும் உங்களையே நீங்கள் இழக்கக்கூடிய அளவிற்கு முக்கியமானது அல்ல. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.